ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணும். அது என்னன்னா, ஒரு தமிழ் ஆசிரியர் அவர் எக்ஸாம் முடிஞ்சுட்டு அவர் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி எல்லா பசங்களும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அப்போ ஒரு 5 மார்க் எடுத்த ஒரு முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு பையனை அவர் ரொம்பவே பாராட்டுறாரு. அதை பார்த்த 90, 99 மார்க் எடுத்த பசங்க, சார் எங்களை தானே நீங்கள் பாராட்டணும், நாங்கள் தானே ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்கோம், அதிக மார்க்கும் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தானே பாராட்டணும், நீங்கள் அந்த 5 மார்க் எடுத்த முத்துக்குமரனை பாராட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆசிரியர் பதில் சொல்கிறாரு. 23ஆம் நம்பர் கொஷினில் பிறருக்கு உதவி செய் அப்படின்ற ஒரு தலைப்பில் கவிதை எது சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எல்லோரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 80 மார்க் எடுத்த பையன், சார் நான் அதில் 3 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி 99 மார்க் எடுத்த பையனை சார் கேட்குறாரு. அதுக்கு சார் அதில் நான் 4 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி முத்துக்குமரனை பார்த்து கேட்கும்போது, சார் நான் அதில் 5க்கு 5 எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ தான் மதிப்பெண் அதிகமாக எடுத்திருந்தாலுமே கவிதைன்னு வந்துட்டால் முத்துக்குமரன் அடித்தே இங்கே ஆளே கிடையாது. முத்துக்குமரன் நீ வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கவிஞனாக வருவேன், என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பாராட்டுறாரு. அதே மாதிரி தான் லைஃப்லையும் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கும். பட் அந்த திறமை ஏதோ ஒரு காரணத்தால் அது மறைஞ்சிருக்கும். அந்த திறமை என்னென்னு கண்டுபிடிச்சி உங்களோட முழு முயற்சியை அதில் போடுங்க. கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் ரொம்பவே சக்ஸஸ் ஆவீங்க.